மதிப்பிற்குரிய CITU மற்றும் AITUC சார்பில் நடந்து கொண்டிருக்கிற மே தின சிறப்பை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிற 140வது மே தின பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், AITUC மாவட்ட கவுன்சிலினுடைய செயலாளர் அன்பு தோழர் தங்கவேல் அவர்களே, எனக்கு முன்னதாக நல்லதொரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற AITUC-யினுடைய மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு தோழர் எம் ஆறுமுகம் அவர்களே, AITUC-யினுடைய தலைவர்கள் சந்திரன் அவர்களே, வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் சையத் இப்ராஹிம் அவர்களே, காப்பீடு ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் குமார் அவர்களே, CIT-யினுடைய மாவட்ட பொருளாளர் அன்பு தோழர் ஆர் வேலுசாமி அவர்களே, மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட தலைவர் அன்பு தோழர் கே மனோகரன் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கக்கூடிய ரத்னகுமார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கோவை மாவட்ட குழு செயலாளர் அருமை தோழர் சி பத்மநாபன் அவர்களே, பங்கெடுத்திருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே தினம், அதனுடைய பெருமை, இதையெல்லாம் அறிந்த தோழர்கள் இங்கே வந்திருக்கிறோம். மே தினத்தின் பெருமையை உலகெங்கும் பரப்பக்கூடிய வகையில் இன்றைக்கு தொழிலாளர்கள் எங்கெல்லாம் சங்கம் வைத்து போராடுகிறார்களோ, எங்கெல்லாம் உரிமைக்கான போராட்டத்தை வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் எழுச்சிமிக்க மேதின பேரணியும் பொதுக்கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. கோவை மாநகரம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் தொழிலாளர் போராட்டத்திற்கு முன்னுதாரணமாக இருந்த ஒரு மகத்தான நகரம். நம்முடைய தோழர்கள் நம்முடைய சித்தாபுதூர் பகுதியிலே துவங்கிய பேரணி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நாம் நடந்து வந்தோம். எனக்கு மிகுந்த ஆச்சரியம், அந்த தோழர்களை பார்ப்பதற்கு பெருமையாக இருந்தது. முழங்கிய முழக்கம் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொஞ்சமும் குரல் அடங்காமல் ஒடுங்காமல் அதே ஆக்ரோஷத்தோடு பிரதிபலித்தது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். நான் அந்த தோழர்களுக்கும் பங்கெடுத்திருக்கிற தோழர்களுக்கும் CIT-வின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த பாராட்டு என்று சொன்னால், இந்த பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் இந்த சாலையிலே நடந்து வருகிற போது ஏராளமான கடைகள் மூடப்பட்டிருந்தது. புது சித்தாபுதூர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி சாலைகள், கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. அதற்கு என்ன காரணம்? அநேகமாக மே தினம் நாம் நடந்து வருகிற நேரம் மாலை 6 மணி. மாலை 6 மணிக்கு நிச்சயமாக எந்த கடையும் இந்த நாளில், வேலை நாளில், வெள்ளிக்கிழமை மூடப்பட்டிருக்கும் என்பதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன் மூடப்பட்டிருந்தது என்று சொன்னால், மே தினம் உழைப்பாளர்களின் திருநாள். அந்த தினத்தில் விடுமுறை வழங்க வேண்டும் என்பதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்படியானால் அந்த வரலாற்று பெருமையை கடை நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் ஓரளவுக்கு பின்பற்றுவதற்கு இன்றைக்கும் இந்த செங்கொடி ஒரு காரணமாக இருக்கிறது, அச்சுறுத்தலை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பெருமை. ஆக அந்த பெருமையை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கடைகள் மூடப்பட்டிருக்கலாம், கடையில் வேலை செய்த தொழிலாளர்கள் இந்த பேரணியில் பங்கெடுத்தார்களா? கடையில் வேலை செய்த பொதுமக்கள், இளம் தொழிலாளர்கள், இளம் ஆண்கள், பெண்கள், அவர்கள் இந்த மே தினத்தின் பெருமையை உணர்ந்திருக்கிறார்களா? பேசுகிறார்களா? அவர்கள் இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தில் தங்களை நிலைநிறுத்துகிறார்களா என்றெல்லாம் இன்றைக்கு விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மிக அவசியமான இந்த தேவையை நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. விடுதலை 2 என்கிற ஒரு சினிமா படத்தில், அந்த படத்தினுடைய நாயகன் விஜய் சேதுபதி, நாயகி மஞ்சு வாரியார், 2 பேரும் ஒரு உரையாடல் நடத்தி கொண்டிருப்பார்கள். இளம் தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ,
இன்றைக்கு யாரெல்லாம் போனஸ் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் இஎஸ்ஐ பிஎஃப் என்கிற சட்ட உரிமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் தங்களுக்கான இதர பல்வேறு விதமான பண பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் அனுபவிப்பதற்கு காரணம் உன்னை போன்ற தியாகிகள் போராடியதால் கிடைத்தது என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு கதை, ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. செங்கொடி இயக்கத்தின் புதல்வர்கள் அதை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை பிரச்சாரமாக கொண்டு செல்வதற்கு தான் இன்றைக்கும் நாம் மே தினத்தை எழுச்சியோடு பேரணியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அதை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அதை பொதுமக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வீரியமாக, இன்னும் எழுச்சியாக, இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று நான் நினைவுபடுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நம்முடைய நாட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் இளம் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறார்கள், சங்கம் வைக்க தயாராகிறார்கள், அதற்கு தமிழ்நாடு தான் உதாரணமாக இருக்கிறது. எப்படி கோவை மாநகரம் இந்த பஞ்சாலை தொழிலாளர்களை திரட்டியதில் மிகப்பெரிய பெருமையோடு இருந்ததோ, அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும். ஜீவா அவர்கள், அவர் பாடிய பாடல், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா, நாம் பசையற்று போனோமடா என்று அந்த பாடல் இருக்கிறது. அந்த பாடலின் அடுத்த பகுதி, அடுத்த ஸ்டான்சா என்று வருகிற போது, குழந்தைகள் பிள்ளை பாலின்றி பிள்ளை அழும், உணவின்றி தாயழுவார், வேலையின்றி நாம் அழுவோம், எம் தோழனே வீடு முச்சூடும் அழும் என்கிற பாடல். நான் தோழர் வேலுசாமி இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த பாடல் கோவையில் ஜீவா அவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்த போது பாடியதாக வரலாறு இருக்கிறது. அது எந்த போராட்டம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நானும் இணையத்தில் தேடி பார்த்தேன், அந்த பாடல் ஸ்டெயின்ஸ் மில் தொழிலாளர்கள் 1935 முதல் 39 வரை போராட்டங்கள் நடந்த காலத்தில், கோவை மாநகரம் கொந்தளித்த காலத்தில், கோவை மாநகரத்தில் தொழிலாளர்கள், போராடிய தொழிலாளர்கள் கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள். போராடாத தோழர்கள் ஐயோ போராட்டத்திற்கு போனால் வேலை போய்விடுமோ என்று அச்சத்தில் இருந்தார்கள். அச்சத்தில் இருந்த தொழிலாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஜீவா அவர்கள் இந்த வரிகளை பாடியிருக்கிறார். அச்சத்தில் உறைந்து போயிருந்த தொழிலாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது மட்டுமல்ல, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, களத்திற்கு இழுத்து வருவதற்கு இந்த வரிகள் பயன்பட்டது. இன்றைக்கும் இளம் தொழிலாளர்களுக்கு நாம் புதிய வரிகளை சொல்ல வேண்டி இருக்கிறது, புதிய வடிவங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நாட்டில் போராட்டம் என்பது தவிர்க்க முடியாது. முதலாளித்துவம் இருக்கும் வரை சுரண்டல் இருக்கும், சுரண்டல் இருக்கும் வரை தொழிலாளர்கள் போராடி கொண்டிருப்பார்கள். போராடுகிற தொழிலாளர்களை அடக்குகிற வலிமை, சக்தி எந்த முதலாளிக்கும் எந்த காவல்துறைக்கும் எப்போதும் இருந்ததில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றின் பகுதி தான் இப்போதும் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முன்னுதாரணம் என்று நான் சொன்னேன். ஸ்ரீபெரும்புதூர் மிக பிரம்மாண்டமான கோவை மாநகரம் 1930களில் 80-90 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு வழிகாட்டியது என்று சொன்னால், இன்றைக்கு கார் தொழிற்சாலை, செல்போன் தொழிற்சாலை, இன்னும் பல்வேறு விதமான தொழிற்சாலை, அங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு சங்கம் வைக்கும் உரிமையை கற்றுக் கொடுக்கிற வலிமை செங்கொடிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது இன்றைக்கு பெருமை. அதனாலதான் ஆடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சாம்சங் அதனுடைய முதலாளி இங்கே சங்கம் வைக்க கூடாது, சங்கம் வைத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சொன்னபோது, எப்படி கோவையில் அன்றைக்கு நம்முடைய தியாகிகள் மிகப்பெரிய அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, ரத்தம் சிந்தக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளானார்களோ, அந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் மீறிய முறையில் எப்படி போராட்டமாக வெடித்ததோ, அது எப்படி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வீதியில் இறக்கியதோ, அதுபோல்தான் சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்தில் கோவை உள்ளிட்டு தமிழ்நாடே கொந்தளித்து எழுந்தது. விளைவென்ன? நீதிபதிகள் பேசினார்கள், முன்னாள் நீதிபதிகள் பேசினார்கள், இன்னும் பலர் பேசினார்கள். அதெல்லாம் சேர்ந்து சங்கம் வைக்கிற உரிமையை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், போராட்டம் தான் உரிமைகளை நிலைநாட்டும். எனவே மே தின தியாகிகள் நடத்திய போராட்டத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒன்னல்ல ரெண்டல்ல, 1886 அவர்கள் நடத்திய போராட்டம்.
தோழர்களே, இங்க இருக்கிற பெரியோர்களுக்கு, இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பழையூர் பகுதி மக்களுக்கு, பாப்பநாயக்கம்பாளையம் மக்களுக்கு, இங்க இருக்கிற வணிக பெருமக்களுக்கு, இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எந்த ஒரு போராட்டத்தையும் எப்போதும் யாரும் அடக்கியதாக வரலாறு இல்லை. எந்த அளவுக்கு வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றால் அந்த வரலாறு ஒரு புதிய வரலாறாக, எழுச்சி தருகிற வரலாறாக மாறும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சிகாகோ நகரம். 1886 மே 1 அன்று அவர்கள் நடத்திய அந்த போராட்டம், ஹேமார்க்கெட் வீதியில் அந்த மைதானத்தில் நிரம்பி இருந்த தொழிலாளர்கள். அந்த மைதானத்தை அவர்கள் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? 20,000 பேர் கூட முடியுமா? 20,000 பேர் கூடக்கூடிய அந்த மைதானத்தில் பல வழிகள் இருக்கிறது. அங்கே கூடினால், ஒருவேளை காவல்துறை அடக்கினால், ஒடுக்கினால் நாம் பெரிய சேதாரம் இல்லாமல் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று யோசித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான தொழிலாளி வர்க்கத்தின் பாதுகாவலன்கள் என்பதற்கான அடையாளமாக அது இருந்திருக்கிறது. 140 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த போராட்டத்தை திட்டமிடுகிற போது ஆல்பர்ட் பார்சனும், ஆகஸ்டஸ் பைஸும், சாமுவேலும், ஜார்ஜ் எங்கலும், அடால்ஃப் ஃபிஷரும் இன்னும் பல தலைவர்களும் இப்படிதான் யோசிச்சிருக்கிறாங்க. ஒரு தொழிலாளி வர்க்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த தலைவர்கள் தான் வழிநடத்தக்கூடிய தோழர்கள், தான் வழிநடத்தக்கூடிய தொழிலாளர்கள் எந்த சேதாரமும் இல்லாமல் முதலாளித்துவத்தின் மூர்க்கத்தனத்தை திருப்பி அடிக்க வேண்டும், நமக்கு சேதாரம் வரக்கூடாது, முதலாளித்துவம் இறங்கி வர வேண்டும் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் வரலாறு. அந்த வரலாறு அப்படி இருந்த போதும் கூட போராட்டம் முடிந்து அவர்கள் கலைந்து செல்லுகிற போது ஒரு அசம்பாவிதத்தை திட்டமிட்டு காவல்துறை உருவாக்கி இருக்கிறது. அந்த காவல்துறையை உருவாக்கிய நபர் போன்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கேப்டன், ஒரு மேயர், மாநகரத்தினுடைய காவல் ஆணையர். தோழர்களே, தாக்கியவர்களை இந்த சமூகம் பாராட்டி இருக்கிறது. காவல்துறையை அடக்கியவர்களை பெரிய அளவிலே சிலை வைத்து போற்றி இருக்கிறது. சிகாகோ நகரத்தினுடைய மேயர் அந்த போன்ஃபீல்டுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளி வர்க்கம் அதற்காக சோர்ந்து விடவில்லை, தோற்று போய் விடவில்லை, திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். 87 நிறுத்தப்பட்ட சிலை கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் கழித்து 1959ஆம் ஆண்டு சிகாகோவில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலமாக போகிற போது அந்த காவல்துறை அதிகாரிக்கு வைக்கப்பட்ட சிலையை அடித்து தகர்த்திருக்கிறார்கள். தொழிலாளிக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். வரலாற்றை நீங்கள் போதித்துக் கொண்டே இருந்தால் அடக்குமுறைகள் மட்டுமல்ல, அடக்குமுறைகளை போற்றுபவர்களும் தகர்க்கப்படுவார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே நாம் நிச்சயமாக அந்த போராட்ட களத்திலே வெற்றி பெற முடியும். இன்றைக்கு தேவைப்படுகிறது இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு எப்படிப்பட்ட மாநகரமாக வளர்ந்திருக்கிறது? அன்றைக்கு பஞ்சாலை, இன்றைக்கும் பஞ்சாலை இருக்கிறது. இன்றைக்கு பஞ்சாலையோடு சேர்ந்து தகவல் தொழில்நுட்ப ஆலைகள் ஏராளமாக வந்து பெருகி இருக்கக்கூடிய நகரமாக கோவை மாநகரம் இருக்கிறது. உலக பெருமுதலாளிகள் கிளைமேட் பற்றி யோசிக்கிற போது, தன்னுடைய தொழில் சிறப்பாக நடப்பதற்கு உகந்த இடம் எது என்று யோசிக்கிற போது, முதலாளிகள் உழைப்பவர்களை திறமைகளை மட்டும் பார்ப்பதில்லை, உழைப்பவர்களின் திறமையை எப்படி எந்த இடத்தில் வைத்து பைப்பு போட்டு உறிஞ்ச முடியும் என்பதையும் திட்டமிடுகிறது. அப்படி பைப்பு போட்டு அந்த ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு யோசிக்கக்கூடிய இடங்களில் பெங்களூர் ஒரு நல்ல கிளைமேட் கொண்ட நகரம் என்று சொன்னால், அதற்கு அடுத்து தென்னிந்தியாவில் நல்ல கிளைமேட் கொண்ட ஒரு நகரமாக இருப்பது இந்த கோவை மாநகரம். முதலாளிக்கு கோவை மாநகரம் முதலீட்டிற்கான மையமாக இருக்கிறது. தொழிலாளர்கள் நிரம்புவதற்கான இடமாக இருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் சொன்னார், உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று சொன்னார். உலக பெருநிறுவனங்களுக்கு எதிராக ஒன்று சேருங்கள், அது வாய்ப்பு இருக்கிறது. உலக பெருமுதலாளிகளுக்கு எதிராக உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையின் உதாரணம் தான் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய சாம்சங் ஆலையில் நாம் போராடினால் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய சாம்சங் தொழிலாளி போராடுகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஹூண்டாய் தொழிலாளி போராடினால் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஹூண்டாய் தொழிலாளி போராடுகிறார். ஜேகே டயர் அது மெக்சிகோவில் இருக்கிறது. மெக்சிகோவினுடைய இந்திய பெருமுதலாளியின் தொழில் நிறுவனம் மெக்சிகோவில் ஜேகே டயராக இருக்கிறது. அந்த தொழிலாளி வேலை நிறுத்தம் செய்தால் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஜேகே டயர் தொழிலாளி சகோதர ஆதரவை வெளிப்படுத்துகிறார். உலக அளவில் தொழிலாளர்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் இந்த பெரும் ஈடுபாடு என்பது இளைஞர்களிடத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், உலக பெரு நிறுவனங்களினுடைய தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த கோவை மாநகரத்தில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது.
இங்கே வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் யாரு? இந்த படித்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் யாரு? இவர்களுக்கு எல்லோருக்கும் என்ஜினியரிங் படித்திருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை அவர்கள் உற்பத்தி செய்கிறாங்க. எப்படி நூலை விசைத்தறி தொழிலாளியும் பஞ்சாலை தொழிலாளியும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி புடவையை, வேட்டியை, இதர துணிகளை அவர்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுபோல் இன்றைக்கு உலகத்தை இயக்குகிற பல்வேறு விதமான மென்பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களாக படித்த நவீன என்ஜினியர்கள் இந்த கோவை மாநகரத்தில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் என்ன வேலை நேரம்? ஜீவா அன்றைக்கு இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கொடூரமான சுரண்டலில் ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை திரட்டுவதற்கு ஜீவாவும் ராமமூர்த்தியும் இன்னபிற தலைவர்களும் இங்கே எப்படி முகாமிட்டார்கள், எப்படி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே முகாமிட்டு அந்த பஞ்சாலை தொழிலாளர்களை திரட்டினார்கள், அதுபோன்று இன்றைக்கு இந்த தொழிலாளர்களை நாம் திரட்ட வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டி இருக்கிறது. இவர்கள் அன்றைக்கு 12 மணி நேரம் வேலை செய்தார்கள். இவர்கள் இப்போது இன்றைக்கும் 12 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். காலை 10 மணிக்கு அலுவலகத்திற்கு போனால் இரவு 8 மணிக்கு 10 மணிக்கு தான் திரும்புகிறார்கள். இதுல பயணம் பண்ணுகிற நேரம், அவர்கள் தங்கி இருப்பதற்கான நேரம். நாம் வரும் வழியில் ஏராளமான ஆண்கள் விடுதியை, பெண்கள் விடுதியை பார்த்தோம். இந்த பேரணி வருகிற போது இளம் பெண் தொழிலாளர்கள் தங்கக்கூடிய விடுதிகளை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை விட்டு அம்மா அப்பாவிடமிருந்து பிரிந்து தன்னுடைய கல்வி அறிவை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை பெற்று இங்கு வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்களாக இந்த இளம் ஆண்களும் பெண்களும் வந்து தங்கி இருக்கிறாங்க. இவர்கள் இந்த விடுதியில் தங்கி வேலை செய்வதனால நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? பல மடங்கு லாபம். அன்றைக்கு பஞ்சாலை முதலாளிக்கு கிடைத்த லாபத்தை விட காளியப்பா மில்லுக்கும், லட்சுமி மில்லுக்கும், ஸ்டாண்ட்ஸ் மில்லுக்கும் கிடைத்த அந்த சில 100 கோடி லாபங்களை விட தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மீது நடத்தக்கூடிய சுரண்டலின் காரணமாக முதலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பல 1000 கோடி லாபம். ஆனால் இந்த படித்த என்ஜினியர்களுக்கு அது புரியவில்லை. ஏசியில் உட்கார்ந்துருக்கிறோம், வெகு சீக்கிரத்தில் ஒரு வீடு வாங்கிடுறோம், வெகு சீக்கிரத்தில் ஒரு கார் வாங்கிடுறோம், வெகு சீக்கிரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறோம், வெகு சீக்கிரத்தில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோம், வெகு சீக்கிரத்தில் அந்த குழந்தைக்கு 40,000 ரூபாய் செலவு பண்ணி எல்கேஜியில் சீட்டு வாங்கிடுறோம். 4 லட்சம் கூட செலவு பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு வெகு சீக்கிரத்தில் அந்த விளைவுகள் எல்லாம் நடந்தாலும் வெகு சீக்கிரத்தில் வேலையும் போயிடும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய கொடூரமாக இருக்கு. பஞ்சாலையில் அதனுடைய பெருமையை 30 வருடம் 20 வருடங்கள் வேலை செய்த தொழிலாளர்கள் இருந்த இந்த நகரம், இங்கே பேசிய தோழர்கள் சொன்னாங்க, அந்த ஆலை மூடிடுச்சு, இந்த ஆலை மூடிடுச்சு, இந்த இன்ஜினியரிங் ஆலை மூடிடுச்சு. அந்த ஆலைகளில் வேலை செய்த 5000 10,000 பேர் காணாம போயிட்டாங்க. கணபதியில் அங்க இருக்கக்கூடிய அந்த என்ஜினியரிங் ஆலை, அது சாயந்தரம் ஆலை சங்கு ஊதுனா பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வீதிக்கு வருவாங்க அப்படின்னு. இன்னைக்கு யாரையும் காணும். இன்னைக்கு எல்லாரும் பஸ் வந்து கூட்டிட்டு வந்துடுது. யாரும் ரோட்டுக்கே வர்றதில்லை, யாரும் சந்திக்கிறதே இல்லை. பஸ் உள்ளேயே பேசிக்கிறாங்க, பஸ் உள்ளேயே வேலை செஞ்சுக்கிறாங்க, பஸ் உள்ளேயே எல்லாம் முடிஞ்சுக்குது. அந்த அளவுக்கு புதிய நவீனத்துவம் இன்றைக்கு இந்த புதிய சுரண்டல் முறையில் வந்திருக்கு. யாரும் தொழிலாளர்கள் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கூட பேசுறது இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட பேசுறது இல்லை. அம்மா அப்பாட்ட இருந்து எல்லாரிடத்துலையுமே வீடியோ காலில் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையை இன்னைக்கு வீடியோ காலாக மாறி போயிருக்கு, சமூக வலைத்தளமாக மாறி இருக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சியாக ஆட்டோமேஷனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு எந்திரங்களும் வளர்ந்தாச்சு. நீங்க வந்து மனிதன்கிட்ட இருந்து சம்பாதித்த உழைப்பு சுரண்டலை விடவும் நவீன எந்திரங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய உழைப்பு சுரண்டல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த உழைப்பு சுரண்டலை ஏன் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகிறாங்க, ஏன் வந்து கார் தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க, ஏன் செல்போன் தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க, அதை ஏன் கட்டுமான தொழிலில் பயன்படுத்தலை, அதை ஏன் வந்து இந்த பாதாள சாக்கடைகளை கிளீன் பண்ணக்கூடிய இடத்துல பயன்படுத்தலை, அதை ஏன் வந்து மூட்டை தூக்குற தொழிலில் பயன்படுத்தலை, அதை ஏன் வந்து அப்பாவி உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சுரண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தொழிலாளர்களிடத்தில் ஏன் இந்த முதலாளித்துவம் பயன்படுத்தலை? முதலாளித்துவம் ஏன் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அங்கெல்லாம் இந்த செயற்கை தொழில்நுட்பத்தை, செயற்கை நுண்ணறிவு எந்திரங்களை, தானியங்கி எந்திரங்களை, ரோபோக்களை பயன்படுத்தினா முதலாளிக்கு லாபம் கிடைக்காது.
எங்க பயன்படுத்தினா லாபம் கிடைக்கும்? மிக அதிகமாக படிச்சு ஏசியில உட்கார்ந்து வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளிடத்தில் அதை பயன்படுத்தினால்தான் லாபம் கிடைக்கும். இதுதான் அவர்கள் பயன்படுத்துவதற்கு. நீங்க நம்ம பாதாள சாக்கடையில இறங்குறதுக்கு இன்னைக்கு மனுஷன் இறங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ரோபோ இறங்கல? யாராவது கேட்டோமா நம்ம? ஏன் ரோபோவை இறக்குறதுக்கு இந்த கோவை மாநகராட்சி இறக்குவதற்கு பயன்படுத்தவில்லை என்று என்னைக்காவது நாம கேட்டிருப்போமா? கேட்கணும் தோழர்களே. ரோபோக்களினுடைய பயன்பாடு ஏன் போகல? ஏன் அதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஏற்பாடு இல்லை? அமெரிக்காவில் இருந்து கட்டுப்படுத்த முடிகிறது. இன்னைக்கு செய்தி சொல்லுது, இஸ்ரேலில் 1,00,000 டன், ஒரு டன்னுக்கு 1000 கிலோ, 1,00,000 டன், 100 கோடி கிலோ, 100 கோடி கிலோ ராணுவ தளவாடங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கு, ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு. ஏற்கனவே காசாவை அழிச்சாச்சு. அமெரிக்கா ஒன்றும் சும்மா இல்லை. அவன் உற்பத்தி பண்ணி வைத்திருக்கக்கூடிய நவீன ராணுவ தளவாடங்களை எல்லாம் ஏற்றுமதி செய்யணும். போர் நடக்குது. அந்த நவீன ராணுவ தளவாடங்கள் எல்லாம் போருக்கு பயன்படுத்தப்படுகிற போது புதிய உற்பத்தி அமெரிக்காவில் நடக்குது. அவன் நாட்டில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ட்ரம்ப் பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுது. அவனுடைய பேச்செல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஆனால் ஏகாதிபத்தியத்தின் அதிபர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏகாதிபத்திய முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியை செய்கிறது. அந்த சேவைக்கு ஒரு நாடக நடிகரை போல், ஒரு கலை கூத்தாடியை போல், அல்லது ஒரு மிக பைத்தியக்காரத்தனமான ஒரு நபரை போல் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மை அதல்ல. அதெல்லாம் நடிப்பு, அதெல்லாம் நாடகம். எப்படி நம்முடைய மோடி நடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மகளிர் மசோதாவுக்காக ஒரு திடீரென ஒரு நீலி கண்ணீர் வடித்தார். திடீரென ஒரு மங்கி பாத்துல தோற்றம் அளித்து பெண்கள் இந்த மசோதாவை, பெண்களுக்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்னு பேசினார். எனக்கு இப்ப வேலுசாமி 50 லட்சம் கோடியை பற்றி பேசிட்டு இருக்கிற போது, இந்தியாவினுடைய பட்ஜெட் 16 லட்சம் கோடி பற்றாக்குறை அப்படின்னார். அதை கணக்கு போட்டு பார்த்தா 33% பற்றாக்குறை இருக்கிற நாட்டில் திடீர்னு 33% மகளிர் இடஒதுக்கீடை நாங்கள் அமலாக்க போகிறோம் என்று அவர் பேசிட்டு இருக்கிறார். அம்மா தாயே, முதல்ல 33% பட்ஜெட் பற்றாக்குறையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. பெண்களுக்கான மகளிர் மசோதாவை உங்களுடைய சுரண்டல் நடவடிக்கைகளில் இணைக்காதீங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மிக அவசியம். பெண்கள், நான் கேட்கிறேன், பெண்களுக்காக நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு வேண்டும். அது எப்படி? இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி ட்ரம்ப் நடிக்கிறாரோ அதே போலதான் மோடியும் நடிக்கிறார். ஆக இது எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள். இது குறித்து பேசுவதற்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். ஆனால் நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தோடு இல்லை. ஆக பெரியோர்களே, இன்றைக்கு ட்ரம்ப் நடிக்கிறார், மோடி நடிக்கிறார், இன்னும் பலர் நடிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார். அவர்கள் தெளிவாக இருக்கக்கூடிய விஷயம் உழைப்பு சுரண்டலை தீவிரப்படுத்துவது. எங்கெல்லாம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உழைப்பு சுரண்டலை தீவிரப்படுத்துவது. சிகாகோவில் 1880களில் கிட்டத்தட்ட மே தினத்திற்கான அந்த போராட்டம் வெடிப்பதற்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த நவீன எந்திரங்கள். சிகாகோ அப்படின்னா மாட்டிறைச்சிக்கு புகழ்பெற்ற நகரம். மாட்டிறைச்சிக்கு புகழ்பெற்ற நகரம்னா அன்னைக்கே மாட்டிறைச்சி எப்படி இருந்திருக்குது? ஒரு 123 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க இருக்கிற பெரியோர்கள், நீங்கள் அந்த புத்தகம் வாய்ப்பு இருந்தால், காங்கிரீட் கார்டு என்கிற புத்தகத்தை வாய்ப்பு இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள். மாட்டிறைச்சி என்பது அன்றைக்கே 115 ஆண்டுகளுக்கு முன்னால் சிகாகோ போராட்டங்கள் முடிந்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு மாட்டிறைச்சி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் ஒரு மாடை இழுத்துட்டு போய் உள்ள ஒரு ஆலைக்குள்ள தள்ளி விட்டீங்கன்னா அது மாட்டினுடைய கொம்பை தனியா, தோலை தனியா, வாழை தனியா, எலும்பு தனியா, இதர குடல் தனியா, மற்ற உறுப்புகளை தனியா, கிட்னியை தனியா, லிவரை தனியா, எல்லாத்தையும் பிரிச்சு பாக்கெட்டா போட்டு டப்பால் அடைச்சு கொண்டு வெளியில இருக்கணும். இது 1903லேயே சிகாகோவில் இருந்திருக்கக்கூடிய ஏற்பாடு. இது போன்ற ஒரு வளர்ச்சி மிக்க நகரம். அந்த நகரத்தில் தொழிலாளி, நவீன எந்திரங்கள் வருகிறது, அந்த எந்திரங்கள் எங்களுடைய வேலையை பறிக்கிறது, எந்திரங்கள் வளர்ச்சிக்கு பயன்படணும், எங்கள் வேலைக்கு பயன்படக்கூடாது, எங்கள் வேலையை பறிப்பதற்கு பயன்படக்கூடாது என்று போராடி இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் வந்து இங்கே என்ஜினியரிங் நகரம், பெரிய மோட்டார் தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஒரு நகரம். பஞ்சாலை மட்டும் இல்லை, இங்கே மிக்சி தயாரிக்கிறீங்க அல்லது கிரைண்டர் தயாரிக்கிறீங்க. மிக்சி வந்தாச்சு, கிரைண்டர் வந்தாச்சு. எனவே நாம் வந்து வீட்டில் இருக்கிற வேலையாட்களை குறைச்சிக்கலாம். ஆணோ பெண்ணோ வேலையாட்களை குறைச்சிக்கலாம். ஹோட்டலில் வேலையாட்களை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துடுச்சு, அது கூடாதுன்னு நாம் போராட முடியாது, அது வேணும். ரோபோ வந்தாச்சு, அது கூடாதுன்னு நாம் போராட முடியாது, வேணும். தொழில்நுட்பம் வந்தாச்சு, கூடாதுன்னு சொல்ல முடியாது, வேணும். எப்படி மிக்சியோடும் கிரைண்டரோடும் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, நான் பயன்படுத்த மாட்டேன், இது என்னுடைய வேலை வாய்ப்பை பறிக்குது என்று சொல்லி பழைய ஆட்டுகளுக்கு நாம் போக முடியுமா? பழைய அம்மிக்கல்லுக்கு நாம் போக முடியுமா? அது போக முடியாது. அது மானுட சக்தி கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்புகள். இந்த புதிய கண்டுபிடிப்புகள் நம்முடைய வேலைக்கு உலை வைக்கிறது. எப்படி மிக்சியும் கிரைண்டரும் நம்முடைய வேலையை எளிமைப்படுத்தினதோ, அதுபோல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த புதிய நவீன தொழில்நுட்பங்கள் நம்முடைய வேலை நேரத்தை குறைக்கணும். வேலை நேரத்தை குறைக்காமல் முதலாளித்துவம் தன் நெருக்கடியிலிருந்து தீர முடியாது. ஏன் ட்ரம்புக்கு போராட்டம் தேவைப்படுது, போர் தேவைப்படுது? ஏன் புட்டினுக்கு போர் தேவைப்படுது? ஏன் நெத்தன்யாவுக்கு போர் தேவைப்படுது? ஏன் ஈரானுக்கும் கூட போர் தேவைப்படுது? ஏன் உலக மக்கள் மீது சதா சர்வ நேரமும் போர் தேவைப்படுகிறது? ஏன் இன்றைக்கு வகுப்புவாத கலவரங்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள்? இதற்கெல்லாம் காரணம் வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவிலே குவிந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த ரோபோ வந்தாச்சு, ஆட்டோமேஷன் வந்தாச்சு, செயற்கை நுண்ணறிவு எந்திரங்கள் வந்தாச்சு. டாடா கன்சல்டன்சி அறிவிக்கிறது 12,000 பேர் ஆட்குறைப்பு செய்கிறோம் என்று சொல்லி. ஆரக்கல் அறிவிக்கிறது 32,000 பேர் ஆட்குறைப்பு செய்கிறோம் என்று சொல்லி. மொத்தத்தில் கடந்த 3-4 மாதங்களில் 83,000 பேர் ஆட்குறைப்பு செய்யப்படுவதாக தகவல் தொழில்நுட்ப உலகில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்க போயிட்டாங்க எல்லாரும்? எங்க போயிட்டாங்க? எங்கேயும் போகல. அவங்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுவாங்க. முதலாளித்துவம் இந்த நிறுவனங்களை பயன்படுத்தி, இந்த எந்திர வளர்ச்சிகளை பயன்படுத்தி என்ன செய்கிறது என்று சொன்னால், அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர்களை வீட்டுக்கு அனுப்புகிறது, குறைவான சம்பளம் வாங்கக்கூடியவர்களை உள்ளே சேர்க்கிறது. முதலாளித்துவத்தினுடைய இந்த சூட்சுமத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாளித்துவத்தினுடைய இந்த கொள்ளை நோக்கத்தை நம்முடைய இளைஞர்களும் பொதுமக்களும் புரிந்து கொள்ளுகிற போதுதான் நாம் சரியான கோரிக்கைக்கான போராட்டத்தை நடத்துவோம். நாம் இன்றைக்கு சரியான கோரிக்கைக்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் உண்மையில் மேதின தியாகிகளுக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலி. அதுதான் உண்மையில் நாம் மேதின தியாகிகளுடைய நினைவை போற்றுவதற்கான அடையாளம். மேதின தியாகிகளை ஏன் போற்றுகிறோம்? அவர்கள் அன்றைக்கு இருந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் வேலை நேரத்தை 8 மணி நேரம் என்று கேட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் வேலை நேரத்தை 7 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு பிரான்ஸ்ல 35 மணி நேரம் தானே, வாரத்துக்கு 5 நாட்கள் வேலை, 35 மணி நேரம் தான் வேலை செய்கிறார்கள். ஏன் இந்தியாவில் அது சாத்தியமில்லை? பிரான்ஸ்ல ஒரு 2 கோடி 3 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் அது சாத்தியம் என்று சொன்னால், இங்கே 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறார்களே, 35 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 60 கோடி இருக்கிறது. 60 கோடி இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் வேலை நேரத்தை குறைக்காமல் வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி போக்க முடியும்? வேலை நேரத்தை குறைப்பதன் மூலம் 3 ஷிப்ட் 4 ஷிப்டாக மாற்றுவதன் மூலம், அல்லது வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை, 7 மணி நேரம் வேலை என்று உழைப்பு நேரத்தை குறைக்காமல் எப்படி இளம் தொழிலாளிக்கு நீங்க வேலை கொடுக்க முடியும்? படித்த தொழிலாளிக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? எங்க டாக்டர் ஏராளமா வந்தாச்சு, ஆனா டாக்டருக்கு வேலை இல்லை. அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கு காலியா இருக்கு. கோவிட் காலத்துல ரோபோ வந்தது, வலி 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 வலின்னு சொல்லிட்டு வருது. அதெல்லாம் நல்ல விஷயம், நல்ல அது ஒரு முக்கியமான உதாரணம் நம்முடைய பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கோவிட் காலத்தில் ரோபோவை சில வேலைகளுக்கு பயன்படுத்த முடிந்த இந்த முதலாளித்துவ அரசாங்கங்களால், உள்ளாட்சி நிர்வாகங்களால் ஏன் பாதாள சாக்கடையில் பயன்படுத்தவில்லை என்று கேட்கணும்ல, அதுக்காக சொல்ல வர. ஆக இந்த மாதிரியான புதிய நவீன தொழில்நுட்பங்களை நம்முடைய வேலை நேரத்தை குறைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். வேலை நேரத்தை குறைக்காமல் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க முடியாது. ஏராளமாக படித்த இளைஞர்கள் வருகிறார்கள். படித்த இளைஞர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அரசியல் கட்சி எதுவும் அது பத்தி பேசாது. ஏங்க நீங்க இன்னைக்கு அஜித்துக்கு பிறந்த நாள், பல பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நல்ல விஷயம், வாழ்த்து சொல்ல வேண்டியெல்லாம் தப்பு இல்லை.
எடப்பாடியார் வாழ்த்து சொல்லியிருக்கிறார், அண்ணாமலையார் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஆனா மே தினத்துக்கு வாழ்த்து சொன்னாங்களா? தொழிலாளர்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களா? ஓட்டு போட்ட சுமை தூக்கும் தொழிலாளிக்கு ஓட்டு வாழ்த்து சொன்னாங்களா? ஓட்டு போட்ட துப்புரவு தொழிலாளிக்கு வாழ்த்து சொன்னாங்களா? அது பத்தி அவர்களுக்கு தெரியுமா? அவர்கள் எல்லாம் கூலிக்கார பசங்க என்கிற மேட்டிமைத்தனம் தான் இன்றைக்கும் எடப்பாடிக்கும் அண்ணாமலை போன்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தோல் உரிக்க வேண்டாமா? இந்த மே தினத்திற்கு எந்த அரசியல் கட்சி வாழ்த்து சொன்னது? என்ன கட்சிகள் தொழிலாளர்களுக்கான வாழ்த்துக்களை சொன்னார்கள்? வாழ்த்து சொன்னால் மட்டும் போதாதுங்க. நீங்க சிஐடியு சொன்னது, ஏஐடிசி சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க தலைவர்களை பார்த்து நாங்கள் சொன்னோம். அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அப்பீல் விட்டோம். தொழிலாளர்கள், நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கிறோம். நீங்கள் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய நேரத்தில் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும், தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் கார்ப்பரேட் நலனுக்கு பல நல்ல விஷயங்களை, சலுகைகளை, நல்ல விஷயங்கள் அல்ல சலுகைகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தொழிலாளிக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு மனது வர மாட்டேங்குது. ஆக அரசியல் கட்சிகள், முதலாளித்துவ கட்சிகள் அது குறித்து கவலைப்பட வேண்டும், அது குறித்து செயலாற்ற வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுவோம். அந்த வேண்டுகோளை ஒரு அரசியல் கட்சியும் பேசலையே. நாம இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள். அந்த தேர்தல் அறிக்கை என்ன சொன்னது? வேலை நேரத்தை குறைப்போம், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம், தனியார் நிறுவனங்களில் சமூக நீதியை பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீட்டை வழங்குவோம். ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நடிகர் விஜய் உள்ளிட்டு, அவர் துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்டு, இளைஞர்களே நிறைய கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் உள்ளிட்டு, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பற்றி பேசுனீங்களா? மோடி சொன்னாரே 2014ஆம் ஆண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னாரே. எங்க போச்சு அவருடைய வாக்குறுதி? ஏன் இன்னைக்கு 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது? கிட்டத்தட்ட 24 கோடி பேருக்கு இந்தியாவில் வேலை தந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அவருடைய பாஜக ஆட்சி செய்யக்கூடிய 19 மாநில அரசு அலுவலகங்கள், தமிழ்நாடு உள்ளிட்டு இந்தியாவில் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் 60 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறதே. பூர்த்தி செய்வதை பற்றி கவலைப்பட்டாரா? 60 லட்சம் பேருக்கு இடஒதுக்கீடு, நீங்க 60 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருந்தார். ஒன்றிய பாஜக அரசினுடைய கொள்கை அடிப்படையில் எவ்வளவு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்க முடியும்? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடு அங்கே அமலாகி இருந்தால் எவ்வளவு இளம் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க முடியும்? எவ்வளவு பழங்குடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க முடியும்? எவ்வளவு தலித் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க முடியும்? ஏன் அதை செய்யவில்லை? ஏனென்றால் அரசு சிக்கன சீரமைப்பு நடவடிக்கையில் இருக்கிறது. சிக்கன சீரமைப்பு நடவடிக்கையை செய்ய வேண்டிய நேரத்தில் யாருடைய தலையில் மிளகாய் அரைக்கிறது என்று சொன்னால் வேலை பளுவை இருப்பவர்களின் தலையில் வேலை பளுவை ஏற்றி மிளகாய் அரைத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு மோடி ஐரோப்பா கண்டத்துக்கு பயணம் பண்ணியாச்சு. இன்னைக்கு மோடி வெளிநாட்டுக்கு டூர் கிளம்பியாச்சு. 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறார். சிக்கன சீரமைப்பு நடவடிக்கை என்கிற பெயர்ல இளம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை, அரசு வேலை வாய்ப்பை தருவதற்கு மனமில்லாத பாஜக மோடியோட தாடியை ட்ரிம் பண்றதுக்கு 12 வருடத்துல 3000 கோடி செலவு பண்ணிருக்கு. என்னைக்காவது கேள்வி கேட்டோமா நாம? என்னைக்காவது இதை அம்பலப்படுத்தி இருக்கிறோமா நாம? என்னைக்காவது மோடியினுடைய தாடியை பிடித்து இழுக்கிற துணிச்சல் நமக்கு வந்திருக்குதா? வெக்கமே இல்லாம கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ வர்றாரு, வேடிக்கை பார்க்கிறோமே. என்ன வேடிக்கை இது? 3000 கோடி ரூபாய்க்கு தாடியை ட்ரிம் பண்ணிருக்கிய, அழகுபடுத்தி இருக்கிறிய, 75 வயதுல அழகுபடுத்தி கோபம் வர வேண்டாமா? நம்முடைய பணம் இல்லையா? நம்முடைய பணத்தை, அதுவும் 16 லட்சம் கோடி பட்ஜெட் ஷார்டேஜ் இருக்கிற ஒரு நாட்டில், அப்படின்னா இதுக்கு பேர் ஆடம்பரம் மட்டுமில்ல, ஊதாரித்தனம் இல்லையா? இந்த ஊதாரித்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? பொதுமக்களுக்கு இல்லையா? பிஜேபி என்னைக்காவது இதை பத்தி எல்லாம் நீங்க பேசியிருப்பீங்களா? வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்றீங்களே, எது வளர்ச்சி? தாடியை டிம் பண்றதுக்கு 3000 கோடி செலவு பண்ணதா வளர்ச்சி? இந்த நாட்டு மக்கள் எங்கே வளர்ந்தார்கள்?
இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் எங்கே போக்கப்பட்டது? இந்த நாட்டில் பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள் என்ன கொண்டு வரப்பட்டது? எதுவும் இல்லையே. ஆக இப்படி ஒரு மோசமான கொள்கையை வேறறுக்க வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, செங்கொடி சங்கத்திற்கு இருக்கிறது. அதை ஏஐடியூசி சிஐடியு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆறுமுகம் அவர்கள் இங்கே பேசுகிற போது முதலில் குறிப்பிட்டார், சிஐடியும் ஏஐடியூசியும் அதனுடைய மாநில தலைமை, அகில இந்திய தலைமை ஒரு சூளுரையை விடுத்திருக்கிறது. அந்த சூளுரை மே தின தியாகிகளுடைய நினைவை போற்றுவோம், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம், அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். அதனுடைய அந்த செயல்கள் மூலம் புதிய வேலை நேரத்தை தீர்மானிப்பதற்கு இந்தியாவின் ஆட்சியாளர்களை கட்டாயப்படுத்துகிற தொழிலாளர் எழுச்சியை உருவாக்கும். எவ்வளவு பெரிய வேற்றுமை! ஜீவா அந்த பாடலை பாடுகிற போது மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட சமூகமாக கோயம்புத்தூர் இருந்தது என்று சொல்லி எழுதுகிறார். இப்ப நான் தேடுகிற போது, இணையத்தில் அதை தேடுகிற போது, ஏன் இந்த பாடலை எழுதினார்? ஏன் ஸ்டேன்ஸ்மெல் தொழிலாளர்களுக்காக இந்த பாட்டை எழுதினார்? இந்த பாட்டிற்கு பின்னணி, பின்புலம் அவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. வேலை செய்த தொழிலாளர் முறையான சட்டை உடுத்து போட்டுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை, முறையான புடவை கட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை, போதுமான உணவில்லை, பஞ்சையாய் பராரியாய் மிகப்பெரிய அளவிலே உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம், செங்கொடி இயக்கம் போராடவிட்டால் இந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்திருக்குமா? இன்னைக்கு கோவை மாநகரம், அன்றைய பஞ்சாலை தொழிலாளர்களின் வளர்ச்சி இல்லாமல் கோவை மாநகரம் இவ்வளவு பெரிய நகரமாக வந்திருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய உட்கட்டமைப்பு வந்திருக்க முடியுமா? அன்றைக்கு செங்கொடி இயக்கம் நடத்திய போராட்டம் தான் கோவை மாநகருக்கு கொண்டு வந்த வளர்ச்சிக்கு மூல காரணம் என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், செங்கொடி இயக்கம் அவர்கள் கொடி பிடித்தால் பின்னுக்கு போய்விடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்க திருப்பூர்ல கொடி பிடிச்சோம், இங்க கொடி பிடிச்சோம், எங்க பின்னுக்கு போனோம்? பின்னுக்கு போகல. வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, மூலதனம் வளர்ந்திருக்கிறது. உரிமை மூலதனம் வளர்ந்த பிறகு இவர்கள் தடையாயிருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் உள்ளிட்டு தொழிற்சங்கங்கள் மீது குற்றம் சாட்டுவது எதற்காக? தடையாயிருக்கிறார்கள் என்று சொல்லுவது, ஆமா, முதலாளிகளின் வேட்டையை தடுக்க தடையாக இருக்கிறோம், தடுக்க நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தடையாக இல்லை, போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உரிமைகளை பறிக்க தடையாக இருக்கிறோம். எனவே இது நியாயமான ஒன்று. அந்த நியாயத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் இந்த 140வது மே தினத்தில் பங்கெடுத்த அத்துணை தோழர்களுக்கும் மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்து, மே தின தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி நம்முடைய போராட்டத்தை நீட்டித்து செல்வோம். இந்த போராட்டம் இன்னும் பெரும் ஆவேசமாக மாற வேண்டும். அதற்கான வளர்ச்சியை, அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்போம். இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய செய்தி, இந்த போராட்டம் இந்த 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற லட்சுமி மில்லில் அந்த காலத்தில் நடந்த போராட்டங்களை போன்ற ஒரு புதிய போராட்டம் தேவைப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், எந்த அரசியல் கட்சியும் உங்கள் வேலையின்மைக்காக போராடப் போவதில்லை, இந்த செங்கொடி இயக்கத்தை தவிர என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு எங்கள் பின்னால் அணிவகுக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.